ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆர்கே சிவா. நம்ம இப்போ வந்து பிஹெச்பி ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிம்பிள். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 2 ஆப்ரண்ட்ஸுக்கு இடையில மேத்தமெட்டிக்கலாவோ இல்லை லாஜிக்கலாவோ பர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் ஆப்ரேட்டர். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நம்பருங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கு. அதோட வேல்யூ வந்து 10 + 20 அப்படின்னு அந்த நம்பருக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்கு. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த 10 + 20 அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்ஸுங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 நம்பரையும் ஆட் பண்ணி நமக்கு வந்து நம்பருங்கிற இடத்துல வந்து ஆன்சர் கொடுக்கும். அப்போனா ஆன்சர் அவுட்புட் நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 30 அப்படின்னு வரும் நமக்கு அவுட்புட்டு. ஆப்ரேட்டர் வந்து பிஹெச்பியில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் ஒரு 8 டைப்ஸாக கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அடுத்ததாக கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், அடுத்ததாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர், அரே ஆப்ரேட்டர், ஃபைனலாக கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதுவரை 8 டைப்பாக இருக்குது. இதை வந்து நம்ம டீப்பாக வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலர் டிவிஷன், இதெல்லாம் நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இதோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸு ஒய்ன்னு 2 வேரியபிள் கொடுத்து அந்த ரெண்டுத்துக்கும் வேல்யூ வந்து செட் பண்ணியிருக்கோம். எக்ஸுக்கு வந்து 10னும் ஒய்க்கு வந்து 4ன்னு கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன் பண்ண சொல்லியிருக்கு, அடுத்ததாக டிவிஷன், அடுத்தது ரெண்டுத்துக்கும் மாடுலர் டிவிஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. இதோட அவுட்புட் பாருங்கள். இந்த அவுட்புட்டில் வந்து ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணி வந்து 14ன்னு சொல்லியிருக்கு. அடுத்த சப்ட்ராக்ஷன் 10 4 சப்ட்ராக்ஷன் பண்ணால் 6. அடுத்ததாக அதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கு. மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 40ன்னு வந்திருக்கு. அது வந்து அடுத்த டிவிஷன் வந்து 2.5ன்னு ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மாடுலர் வந்து 2ன்னு வந்திருக்கு. இதான் நமக்கு அவுட்புட் இப்படி தான் வரும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம வேரியபிளில் வந்து வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பேசிக்கான அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்ததாக பாருங்கள் ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவோட ஆட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து லெஃப்ட் சைடு ஆப்ரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணோம். அடுத்ததாக பாருங்கள் சப்ட்ராக்ட் அண்ட் அசைன். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் சேம் அதேமாதிரி தான். ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவோட சப்ட்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு ஆப்ரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணோம். அடுத்ததாக மல்டிப்ளை அண்ட் அசைன். இதுவும் அதேமாரி தான். லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவையும் ரைட் சைடில் இருக்க வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு ஆப்ரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்தது டிவைட் அண்ட் அசைன். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவோட டிவைட் பண்ணி அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு ஆப்ரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். அடுத்தது டிவைட் அண்ட் அசைன் மாடுலஸ். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவையும் ரைட் சைடில் இருக்க வேல்யூவையும் மாடுலஸ் கண்டுபிடிச்சி அந்த வேல்யூ வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஆப்ரன்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த காமன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதில் 10ங்கிற வேல்யூ வந்து அசைன் பண்ண சொல்லி அதுக்கப்புறமா அதை பிரிண்ட் பண்ண வச்சுருக்கோம். அடுத்தது வந்து ஆட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி 2 வேல்யூவும் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அதை எக்ஸில் அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், 2 வேல்யூ கொடுத்து அதை வந்து ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி அந்த வேல்யூ வந்து எக்ஸில் அசைன் பண்ண வச்சுருக்கோம். அடுத்தது பாருங்கள், 2 வேல்யூ கொடுத்து அந்த 2 வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ண சொல்லி அந்த வந்து நம்ம வந்து எக்ஸில் அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து 2 வேல்யூவும் டிவைட் பண்ணி அதை வந்து எக்ஸில் அசைன் பண்ண சொல்லி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து 2 வேல்யூக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சி அதை வந்து எக்ஸில் அசைன் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதில் அவுட்புட்டில் வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூ கம்பேர் பண்ணி அது ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள் ஈக்குவல். இந்த ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூ கொடுத்து அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அப்படி நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். அதேமாதிரி ஐடென்டிக்கலும் சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஈக்குவலாக இருந்தால் நமக்கு வந்து ட்ரூன்னு வரும், நாட் ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸ்னு வரும். அடுத்தது நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து ஈக்குவலுக்கும் நாட் ஈக்குவலுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஈக்குவலில் வந்து நமக்கு 2 வேல்யூவும் காமனாக இருந்தால் தான் நமக்கு ட்ரூன்னு வரும். பட் நாட் ஈக்குவலில் வந்து 2 வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். 2 வேல்யூவும் காமனாக இருந்ததுன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு தான் வரும் ஆன்சர்.
அதுமாரி நாட் ஐடென்டிக்கல். இந்த நாட் ஐடென்டிக்கலும் அதேமாதிரி தான். 2 வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். 2 வேல்யூவும் காமனாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்தது லெஸ் தென். லெஸ் தென்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அதை விட லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்தது கிரேட்டர் தென். கிரேட்டர் தென்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அதுவே லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட அதிகமாக இருக்கும், அப்படின்னா காமனாக இருக்கும். அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அப்படி காமனாக இல்லாமல் ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வந்து குறைவாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்தா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூவோட குறைவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே காமனாக இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அப்படி இல்லாமல் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூவோட ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இதில் வந்து எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு 3 வேரியபிள் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அந்த 3 வேரியபிளுக்குமே வேல்யூ கொடுத்துருக்கோம். எக்ஸுக்கு வந்து 25னும், ஒய்க்கு வந்து 35, இசட்டுக்கு வந்து 25. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எக்ஸு ஈக்குவல் டு இசட்டு. ரெண்டும் எக்ஸும் இசட்டும் ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கோம். 2 ஈக்குவல் தான், அதனால் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு ஐடென்டிக்கல் இசட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கும் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு நாட் ஐடென்டிக்கல் இசட். இதுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூன்னு தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தென் ஒய். எக்ஸ் வந்து ஒய்யோட சின்னதாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூன்னு தான் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஒய். எக்ஸ் வந்து ஒய்யோட அதிகமாக அப்படின்னு கேட்டிருக்கோம். அது வந்து தவறு, அதனால் நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கும் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. எக்ஸ் வந்து ஒய்யோட அதிகமாக இல்லை சமமாக அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் நமக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். அடுத்தா வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இந்த இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ தான் இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. இந்த ஆப்ரேட்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் 2 டைப்பும், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் 2 டைப்பும் இருக்குது. இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிக்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு 2 டைப் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், எக்ஸ்னு ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ வந்து 10 கொடுத்துருக்கோம். அதை வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ணும் போதே அந்த வேல்யூ வந்து 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ நம்ம அவுட்புட்லேயும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11 வரும். திரும்பி எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். திரும்பி பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு 11 தான் வரும். அடுத்ததாக பாருங்கள், திரும்பி எக்ஸுக்கு வேல்யூ வந்து 10ன்னு கொடுத்துருக்கு. அதை வந்து போஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதை பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து 11 வராது, 10ன்னு தான் வரும். ஏன்னா அந்த இடத்துல போஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இன்னொரு எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகி 11 பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக பாருங்கள், திரும்பி எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்து அதை வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ணும்போது 9 வரும். அடுத்ததாக திரும்பி எக்ஸை பிரிண்ட் பண்ணும்போது திரும்பி 9 தான் நமக்கு வரும். அடுத்ததாக இதில் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து நமக்கு அப்படியே 10ன்னு தான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா தான் நமக்கு டிக்ரிமெண்ட் ஆகி அடுத்த எக்ஸில் வந்து 9 நமக்கு பிரிண்ட் ஆகும். அந்த அவுட்புட்டை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்டிஷன்ஸை செக் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று அண்ட். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸுன்னு தான் வரும். அடுத்தது ஆர். இந்த ஆர் ஆப்ரேட்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர். இந்த எக்ஸ்ஆர்லேயும் அப்படி தான், 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ட்டு. இந்த அண்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ட்டு சிம்பிள் ஆப்ரேட்டர் வந்து 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அப்படி 2 கண்டிஷனில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலுமே நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸுன்னு வரும். அடுத்ததாக ஆர் சிம்பிள். இந்த ஆர் சிம்பிள் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 2 கண்டிஷனில்
ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் வந்து 2 கண்டிஷனுமே ஃபால்ஸாக இருந்தால் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் வந்து இயர்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கு. அதுக்கு வந்து 2014 வேல்யூ கொடுத்துருக்கு. இதில் வந்து ஆர் ஆப்ரேட்டரும் அண்ட் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணி அந்த ஒரு கண்டிஷனை வந்து செக் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு 2 அந்த கண்டிஷனை பாருங்கள். அதில் வந்து 400 = 0ன்னு கொடுத்துருக்கு. இது வந்து நமக்கு ஃபால்ஸு. அடுத்தது பாருங்கள், 100 ≠ 0, இது வந்து ட்ரூவு. ஆரில் வந்து ஆர் ஆப்ரேட்டரில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலுமே நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு தான் வரும் அந்த கண்டிஷனு. இதில் வந்து இப்போ ட்ரூன்னு வந்துருச்சு. அடுத்ததாக பாருங்கள், அந்த ட்ரூன்னு வந்து அதை வந்து அண்டு ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி திரும்பி இன்னொரு கண்டிஷன் கூட வந்து செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 4 = 0, 4 வந்து 0வான்னு கேட்டிருக்கு. இது வந்து ஃபால்ஸ்னு வரும். அதனால் நமக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து வந்த ஆன்சர் வந்து ட்ரூவு, செகண்ட் கண்டிஷன்லேருந்து வர ஆன்சர் வந்து ஃபால்ஸு. நான் அண்டு கண்டிஷனில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அதனால் ஃபால்ஸு. நம்ம ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸு பார்ட் வந்து நமக்கு இதாகும். எல்ஸ் பார்ட் வந்து இதாகும்போது இஸ் நாட் லீப் இயர், 2014 வந்து நாட் லீப் இயர் அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் நேம்லேயே வந்துடுச்சு, இது ஸ்ட்ரிங்குன்னு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே கன்கார்டினேஷன், அடுத்தா பார்த்தீங்கன்னா கன்கார்டினேஷன் அசைன்மெண்ட் இப்படின்னு 2 டைப் இருக்குது இதில். அது வந்து கன்கார்டினேஷன்னாலே என்னன்னு நமக்கு தெரியும், இணைக்கிறது. அதாவது 2 ஸ்ட்ரிங்கை வந்து ஒரே இதாக இணைக்கிறதுக்கு பேர் தான் கன்கார்டினேஷன். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒய்ன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், எக்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸுங்களை வந்து ஹலோன்னு கொடுத்துருக்கோம், ஒய்ங்களை வந்து வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ண சொல்லியிருக்கோன்னா 2 ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதாவது 2த்தையும் இணைக்க சொல்லியிருக்கோம். இணைச்சு நமக்கு அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அரே ஆப்ரேட்டர். இந்த அரே ஆப்ரேட்டர் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 அரே வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக தான் அந்த அரே ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஃபஸ்ட் எடுத்து பாருங்கள், யூனியன். இந்த ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 அரேவை வந்து ஆட் பண்ணி அந்த வேல்யூ வந்து அவுட்புட் பண்ணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 2 அரேவோட கீ வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா இது வந்து நமக்கு வந்து ட்ரூன்னு ஆன்சர் வரும். அடுத்ததாக பாருங்கள் ஐடென்டிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 அரேவோட கீ வேல்யூவும் அதோட டைப்ஸும் எல்லாமே சேமாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்ததாக பாருங்கள் இன்ஈக்குவாலிட்டி. 2 அரேவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். சேமாக இருந்ததுன்னா ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு வரும். அடுத்ததாக பாருங்கள் இன்ஈக்குவாலிட்டி. இதுவும் சேம் அதேமாதிரி தான், ரெண்டுமே ஒரே இது தான். இதுலேயும் அப்படி தான், 2 இதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா 2 அரேவும் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் ஐடென்டிட்டி. 2 அரேவும் நான் ஐடென்டிட்டியாக இருந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து எக்ஸ் ஒய்ன்னு 2 அரே கொடுத்துருக்கோம். அந்த 2 அரேவும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கோம், அதை யூனியன் பண்ண சொல்லியிருக்கோம். அது 2 ஆட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 அரேவும் ஈக்குவல்னு செக் பண்ணியிருக்கோம். 2 ஈக்குவலான்னு பார்த்தா 2ம் வேறு வேல்யூஸாக இருக்குது. அதனால் அது வந்து இதுக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 வேல்யூவும் ஐடென்டிட்டியா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2மே வேறையாக இருக்கிறதால நமக்கு ஆன்சர் வந்து ஃபால்ஸ்னு தான் வரும். அடுத்ததாக வந்து 2 வேல்யூவும் நாட் ஈக்குவல்ட்டா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். 2மே வேறையாக இருக்கிறதால நமக்கு இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூன்னு வரும். திரும்பியும் நாட் ஈக்குவல்ட்டான்னு செக் பண்ணியிருக்கோம். இதுக்கும் ஆன்சர் வந்து நமக்கு ட்ரூன்னு தான் வரும். அடுத்ததாக வந்து நாட் ஐடென்டிட்டியா அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். இதுக்கும் நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு தான் வரும். இந்த அவுட்புட்டில் பாருங்கள், நான் சொன்னது புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். டெர்னரி ஆப்ரேட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அது ட்ரூவாக இருந்ததுன்னா ஒரு ஆன்சரையும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா இன்னொரு ஆன்சரையும் நமக்கு கொடுக்கும். இந்த சிண்டெக்ஸை பாருங்களேன். இந்த சிண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வேரியபிள் கொடுத்துருக்கு, அடுத்த கண்டிஷனு, அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1, அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1ம், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 2ம் நமக்கு அவுட்புட்டாக வரும். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். இதில் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து 10ன்னு வேல்யூ கொடுத்துருக்கு. அடுத்ததாக ஒரு பின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார தான் நமக்கு இந்த கண்டிஷனை கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஏ > 15 கேட்டிருக்கோம். ஏ வந்து 15ஓட அதிகமாக அப்படின்னு கேட்டிருக்கோம். கிடையாது, இது வந்து ஃபால்ஸுங்கிறதால நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து 5. அப்போ பியோட வேல்யூ வந்து நமக்கு 5ன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம இன்றைக்கி வந்து PHP ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.